பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்குன்னு முயற்சி பண்றேன், சந்தோஷமா இருக்க முடியல. ஏன் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒன்றும் பதிலை தர மாட்டேங்கிறாரு. ஜெபம் பண்ணி பார்க்கறேன், ஒன்றும் பதிலே கிடைக்கல. ஆண்டவரே என்னை மறந்துட்ட மாதிரி, அவருடைய முகம் மறைக்கப்பட்டு போச்சு. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. அவருடைய முகமே எனக்கு மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆண்டவருக்கு என் மேல கோபமோ அப்படிலாம் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? சில சமயம் அவர் கோபப்படுவார். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய தகப்பன் தானே. கீழ்ப்படியாத பிள்ளை மேல தகப்பனுக்கு ஒரு கோபம் வரும் தெரியுமா? நான் சொன்ன நீ செய்யல, ஓ அப்பாட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வரும். அவர் நம்ம பிள்ளைகளை போல நேசிக்கிறார்ல. பாருங்க, வேத புஸ்தகத்துல ஏசாயா 54:8 இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், இமை பொழுது உனக்கு என் முகத்தை நான் மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். அவருடைய முகத்தை நமக்கு மறைச்சிக்குவாராம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சில சமயம் எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் அவருடைய பிரசனத்தை உணர முடியாது. அவர் முகத்தை மறைத்து கொள்ளுவார். ஆனா நித்திய கிருபையோடு அவர் இறங்குவாராம். நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை சரிப்படுத்துறதுக்காக அவர் முகத்தை மறைப்பார். ஒரு பிள்ளை ஒழுங்கா படிக்கல, மார்க் எடுக்கல, துன்மார்க் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வர்றான். தகப்பன் சொல்ல, பேசாத போடா, நீ நான் சொல்றபடி கேட்கறதில்ல, ஒழுங்கா படிக்கிறதில்ல, மார்க் எடுக்கல அப்படின்னு சொல்லி பேசாம இருப்பா. பார்த்தீங்களா? இவங்க பேசினோட முகத்தை திருப்பிட்டு போயிடுவார். அதனால தகப்பனுக்கு பிள்ளை மேல அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அன்புனாலதான் முகத்தை மறைக்கிறார். அப்படியாவது இவனை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சமயம் ஒரு கூட்டத்துல நான் பிரசங்கம் பண்ணணும். அப்ப ஆண்டுடைய பாத்துல காலையில உபவாசத்தோட ஜெபிக்கிறதுனுடைய வழக்கம். நான் காத்திருந்து காலையில இருந்து ஜெபிக்கிறேன். அப்புறம் ஜெபம் பண்ணா 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஆண்டவருடைய முகத்தை என்னால பார்க்க முடியல. அதாவது ஆவிக்குள்ள அவரை தரிசிக்க முடியல, அவருடைய குரலை கேட்க முடியல. நான் என்ன செய்தி கொடுக்கணும், இன்னைக்கு கூட்டத்துல என்ன பேசணும், ஆண்டோடைய முகம் எனக்கு அப்படியே மறைக்கப்பட்ட மாதிரி, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. அப்ப நான் ஆண்டவரை துதிச்சு பாட்டு பாடி பார்க்கிறேன், ஜெபித்து பார்க்கிறேன், முழங்காலே நிக்கிறேன். 2 மணி நேரம் ஆச்சு. அவருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டு போச்சுதா. எனக்குள்ள